இருந்தாலும் நம்ம அதை தான் சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சில தோஷங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துல நமக்கு அது பாதிப்பு கொடுக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அது எப்ப பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரும்போதுதான் அந்த செவ்வாய் தோஷமானது நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கிறது அந்த தோஷங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஒரு 2 வயசு குழந்தைக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, நீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லாது. அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வயசு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கால நேரங்கள், திசா புத்திகள், அந்த டைம்ல கோச்சார கிரகங்கள் இதெல்லாம் சேரும் போதுதான் அந்த ஜாதகருக்கு அதுக்கான முழுமையான பலன்களை, அது நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு அந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துல அப்படி என்ன தோஷங்கள், முக்கியமான தோஷங்கள் தான் இது. அதாவது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 9 கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தை ஆளுமை செய்கின்றன. அப்ப நம்ம வந்து ஏதாவது நம்ம கிரகங்களை ஆளுமை பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அப்ப கிரகங்கள் தான் மனிதர்களை ஆள்கின்றன. நீங்க அதை பத்தி ஜோதிடம் வந்து நீங்க எனக்கு வேணும், இல்ல வேண்டாம், நான் ஜாதகம் பார்ப்பேன், இல்ல நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன், நான் சாமியே கும்பிட மாட்டேன், என்ன எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் நம்ம நினைக்கவே முடியாது. அந்த கிரகங்கள் அவங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப சூரியன்னா காலையில 5:50க்கு 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருவார், சாயந்தரம் 6 மணிக்கு சந்திரன் வந்துருவார். அப்ப அந்த 9 கிரகங்களும் எப்படி அந்த பிரபஞ்சத்துல இயங்கி கொண்டு இருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இயங்கி கொண்டே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஜோசியமெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பவே வேண்டாங்க. இன்னைக்கு 4 நட்சத்திர திதி யோகம் கரணம் இந்த 5 சேர்ந்து அந்த 9 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோ அதை தான் நீங்க செய்ய முடியும். நீங்க மாற்றா நான் வந்து இதை இல்லை, இன்னைக்கு வந்து நான் இதை செய்ய மாட்டேன், நான் வேற ஒன்று செய்வேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலும் கூட அது நடக்காது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு போறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இந்த கிரகங்கள் சம்மதிக்கல அப்படின்னா என்னால வீட்டை விட்டு கூட நகர முடியாது. திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க, ரொம்ப முக்கியமானவங்களா போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஊருக்கு போறது முக்கியமா, கெஸ்ட் வந்தது முக்கியமா? கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்க தான் முக்கியம். அப்ப அது தடையாயிரும். இப்ப இங்க இதுல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில கடுமையான தோஷங்கள், அதாவது தோஷங்கள்னா 9 கிரகமும் தோஷம்தான். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதர உறவு, பெண்களாக இருந்தால் கணவன், புதன் என்றால் தாய் மாமன் உறவு, உறவுகள் வழி சார்ந்த உறவுகள் எல்லாமே புதன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம குழந்தைங்க. அதான் 5ஆம் பாவத்தை வந்து முன்னோர்கள்னு வச்சாங்க, 5ஆம் பாவத்தை தான் குழந்தைகள்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு முந்தின ஜென்ரேஷனும் அதுதான், நமக்கு வரப்போற ஜென்ரேஷனும் அதுதான். அதனாலதான் 5ஆம் பாவத்தில் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாதான் அந்த 5ஆம் பாவமானது நமக்கு நல்லபடியா செயல்படும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அப்ப அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்துல மனைவி, சகோதரி, பெண்கள், அக்கா, தங்கச்சி, அடுத்தது வந்து பெண் குழந்தை, இது எல்லாமே சுக்கிரன். சனினா யாருங்க? சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி வகலி உறவுகள் எல்லாமே சனி. ராகுனா யாரு? தாத்தா. அது தாய் வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி, தந்தை வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி. கேதுனா யாரு? பாட்டி. அப்ப தாய் வழி பாட்டியும் தந்தை வழி பாட்டியும் 2 பேர்த்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப 9 கிரகங்களும் 9 உறவுகளா வந்துருச்சா? அந்த காலத்துல இந்த 9 உறவுகளும் இருந்துச்சு, அதனால இந்த 9 கிரகமும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா நாளடைவில் ஒவ்வொரு உறவா நம்ம என்ன பண்ணிட்டோங்க, கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு உறவா நம்ம வெளியில அனுப்பிக்கிட்டே வந்துட்டோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப், கணவன் மனைவி, அவங்க மட்டும்தான். வேற அம்மா அப்பாவோ, தாத்தா பாட்டியோ, சித்தப்பா பெரியப்பாவோ யாருமே அந்த குடும்பத்துல வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்றதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, நம்ம அந்த உறவுகளை விலக்கி வச்சுட்டோம். இந்த உறவுகள் எல்லாம் விலகி போனதுனாலதான் நம்ம கிரகங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கோம். அதாங்க உண்மை. இன்னைக்கு ஜாதகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா
5ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா தாத்தா கண்டிப்பா நம்மளுக்கு தாத்தா இருந்திருப்பாரு, இல்ல தாத்தா அந்த 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 உறவுகளை நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம். இந்த ஜென்மத்துல அல்ல, ஏதோ ஒரு பிறவில இந்த ஆத்மா அந்த சாபங்களை பெற்று வந்திருக்கும். அதுதான் நமக்கு தோஷங்களாகவும் சாபங்களாகவும் நமக்கு வருது. சாபங்கள் வேறு, தோஷங்கள் வேறு. தோஷங்கள் என்பது கிரக ரீதியா வரக்கூடிய அமைப்புல உண்டானது ஜாதகத்துல. தோஷங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு உறவின் ஆத்மாவின் வழியில் வரக்கூடியது சாபங்கள். இப்போ ஒரு அம்மா அப்பா சாபம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதே மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா அந்த இடத்துல வலிக்கும். அப்ப அது என்ன ஆகுன்னா அது சாபமாக மாறும். அது ஒரு வகையான சப்ஜெக்ட். இப்ப நம்ம தோஷங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல முக்கியமான தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஜாதகத்துல இந்த தோஷங்களாலதான் நிறைய திருமணம் அப்படின்ற விஷயம். அதாவது நமக்கு முதல் பிரதான தெய்வம், பிரதானம் அப்படின்னா சூரியன் தான். சூரியன் வந்தாதான் என்னவாகுதுங்க, மலர் மலருது. அப்ப அணுக்கள் உற்பத்தி ஆகக்கூடியது சூரியன். அதனாலதான் தந்தை காரகன், தந்தைக்கு காரகன் சூரியன். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல ஆத்ம காரகன் ஹார்ட் சூரியனுக்கு. இப்ப மனோ வலிமையை கொடுக்கக்கூடிய தைரியம், இந்த கண்டிப்பு, நேர்மை, இதெல்லாம் கொடுக்கக்கூடியதான சூரியன். நம்ம ஜாதகத்துல சூரியன் முடக்காகவோ திதி சூனியமாகவோ பலமில்லாமல் இருந்தால் வாழ்க்கையில மன அமைதி இருக்காது. அந்த மன பலம் குறையும், தைரியம் குறையும். அடுத்தது என்னன்னா, நிரந்தரமான வருமானத்திற்கு காரகன் யாருன்னா சூரியன் தான். எனக்கு நிரந்தரமான வருமானமே வரமாட்டேங்குது. அரசாங்க உத்தியோகம் சூரியன் தானே, அவங்களுக்கு மட்டும்தான் 1ஆம் தேதியான சம்பளம். டான்னு 1ஆம் தேதியான காலையில் 8 மணி 7 மணிக்கெல்லாம் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். முதல்லாம் கையில் கொடுத்தாங்க, இப்போ அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. இப்போ சூரியன் நல்லா இருந்தால் தானே நிரந்தர வருமானம். யாருக்கெல்லாம் நிரந்தர வருமானம் இல்லை, அப்பா வழியில் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அப்பா சொத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு மனசு சரியில்லை, பலம் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். இதற்கு இப்போ நான் வந்து எளிமையான பரிகாரங்கள் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் செய்யுங்க. இப்படி இல்லை என்னுடைய ஜாதகத்தை நான் முழுமையாக பார்த்துக்கிறேன், பார்த்துக்கிட்டு அதுக்கான பரிகாரம் செஞ்சுக்கிறேனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அதாவது தினமும் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நாளிகை, இப்போ நம்ம சூரிய உதயம் போட்டிருப்பாங்க 5:50, 6:50, சாரி 6:10, 6:05, இப்படி சூரிய உதயம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த உதிக்கக்கூடிய நேரத்துல சூரிய நமஸ்காரம் பண்ணணும். எப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணணும்? எப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணணும்? கண்ணை மூடி கையை தூக்கி ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக. சூரியன் உதித்து வரக்கூடிய நேரம், சூரியனுடைய ஒளி நம்மளுடைய கண்ணில் படணும். அந்த சூரியனை ஒரு 10 நிமிஷம் இப்படி அந்த கண்ணை திறந்து அந்த சூரியனை பார்த்து அந்த ஒளியை நம்ம உள்வாங்கி, நம்ம கண்கள் வழியாகத்தான் எல்லாமே உள்ள போகும். அந்த கண்கள் வழியாக அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி ஒரு 10 நிமிடம் இப்படி கண்ணை மூடி நின்று சூரியனை நமஸ்காரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லும். ஓம் சூர்யாய நமக அப்படின்னு ஒரு 9 முறை சொல்லி அந்த சூரியனுடைய அந்த அந்த வெளிச்சத்தை, அந்த ஆற்றலை உள் வாங்கணும். அது சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நாளிகைக்குள்ள அந்த குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம், அதுதான் கணக்கு. அதுக்குள்ள 6:10னா 6:10க்கு அங்கே ஸ்டெடியாக நின்றணும். சூரியன் வரும்போது அதை பார்க்கணும். சூரியனே வரலைங்க பரவாயில்ல, சூரியன் வர அன்னைக்கு பாருங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். மழை காலத்தில் சூரியன் எங்கே வருவார்? வர்றப்ப பார்த்துக்கலாம். அது இளம் சூரியன் சொல்கிறோம் இல்லையா, அந்த இளம் சூரியன், சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு அது நல்ல பலத்தை கொடுக்கும். இது வந்து கர்ப்பிணி பெண்கள் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். கர்ப்பிணி பெண்கள் பண்ணும்போது குழந்தைக்கு ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும். இது யார் வேணாலும் பண்ணலாம், வயசானவங்க, குழந்தைங்க, பெரியவங்க, யார் வேணாலும் இந்த சூரியனுடைய அந்த இதை நம்ம வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது ராமனை விட ராவணன் வந்து ஆத்ம பலம் அதிகம் உள்ளவர்.
அதனால இந்த ராவணனை வெல்லணும்னு சொல்லி ஸ்ரீராமரே ஆதித்ய ஹிருதயம் படிச்சார். அப்ப அந்த ஆதித்ய ஹிருதயம் நம்மளுக்கு பாராயணம் செய்யணும். முடியலையா அட்லீஸ்ட் கேட்கவாது செய்யணும். தினமும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சூரிய திசையெல்லாம் நடந்து இதை ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணீங்களோ அல்லது கேட்டீங்கனாலோ உங்களுக்கு அந்த சூரியன் வந்து உங்களுக்கு ஆத்ம பலத்தை கொடுக்கும். நல்ல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நிரந்தரமான வருமானத்துக்கு வழியை கொடுக்கும். எல்லாம் நம்ம செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் பிறக்கக்கூடிய முதல் திங்கக்கிழமை மாசம் பிறந்துச்சு அப்படின்னா அந்த பிறக்கிற நாள், இப்போ தமிழ் மாதம் நம்ம எடுத்துக்கணும். இப்போ தமிழ் மாதம்னா இப்போ ஆடி 1ஆம் தேதி வியாழக்கிழமை வருது, பரவாயில்ல. ஆடி 1, ஆவணி 1, புரட்டாசி 1, ஐப்பசி 1, அந்த 1ஆம் தேதி நீர்நிலை உள்ள சிவ ஆலயங்களுக்கு செல்லணும். அங்க போய் குளிச்சுட்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் அந்த ஃபர்ஸ்ட் நாள். சரிங்களா? அடுத்தது கும்பகோணத்துல சூரிய நாராயணர் கோவில், சூரியன் கோவில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு உங்களுடைய வயசத்தினையும் அத்தனை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த சூரிய தோஷமானது நமக்கு மாறும். ஏன்னா இப்ப பொதுவா எல்லாத்துக்குமே சொல்லிட்டு வந்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கோதுமை அல்லது கோதுமையில் செய்த உணவு பசுமாட்டுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தானம் கொடுக்கும். அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி சூரியன்னா சிவன், ஞாயிற்றுக்கிழமை சிவன் ஆலயத்துக்கு போய் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சூரியனுக்கு உண்டான பரிகாரங்கள். அப்ப அந்தந்த ஜாதகத்துல சூரியனுடைய நிலை, சூரியன் ஐப்பசியில பிறந்தா சூரியன் நீசமா இருக்கும். இவங்க எல்லாம் இந்த சூரியனை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது என்னன்னா சூரியனால நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, புகழ், கௌரவம், நிரந்தர வருமானம், நிரந்தர தொழில், உத்தியோகம், சூரியன்னா அப்பா வழி உறவுகள், இது எல்லாமே நமக்கு கண்டிப்பா நன்மையை தரும். இதுதான் இந்த சூரியனுடைய அந்த தோஷத்துக்கு உண்டான பரிகாரங்கள். அது அவங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை ஆய்வு பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது சந்திரன்.